நீங்க என்ன சும்மா சும்மா இந்த விஜயண்ணா ஆட்சி குறை சொல்லிட்டே இருக்கீங்க? இந்த ரிஜிஸ்டார் ஆபீஸ்ல வர்ற பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் சேர் போடணும்னு ஒரு இனோவேட்டிவா யோசிச்சிருக்காரு. சூப்பரான ஆட்சி தானே இது? தம்பி, நீங்க அப்டேட்டே ஆகாம இருக்கீங்க. காலமா ரெஜிஸ்டரார்லாம் ஒரு ஜட்ஜ் மாதிரி அவங்களுக்குன்னு தனியா ஒரு மேடை போட்டு அவங்களுக்குன்னு தனியா ஒரு சேர் போட்டு அந்த மாதிரி இருந்தது. ஆனா அந்த ரெஜிஸ்டராரும் மத்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இருக்கைய போட்டு நிக்கிறவங்களும் உட்கார்ந்து எளிமையா ரெஜிஸ்டரார கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இருக்கைய போட்டது திமுக தான். அதை தாண்டி இப்ப நீங்க சொல்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தவர் எழுந்து போகும்போது ஒரு வீடியோவை எடுத்து போட்டுட்டு நான் தான் ஹெல்மெட் போட சொன்னேன், நாங்க தான் ரெட் லைட் போட்டா நிக்க சொன்னோம், நாங்க தான் கிரீன் லைட் போட்டா போக சொன்னோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஏங்க, அவர் உண்மையிலே எளிமையான சிஎம் தாங்க. அவரு சேர்ல இருக்கிற வெள்ளை துண்டை எடுத்துட்டு மத்தவங்களுக்கு சமமா உட்காந்து பேசுறாரு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். சேர்ல இருந்து துண்டை அவர் எடுத்ததாவே வச்சுக்கலாம். துண்டை போட்டது யாரு? இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்லாம் எல்லாரும் வெள்ளை துண்டு போட்டு உட்கார்ந்த மாதிரி எல்லாம் இல்லையே. அவங்க போடாம உட்கார்ந்ததையும் நம்ம பாத்துருக்கோம். உருட்டுங்க. ஏங்க, அவர் மத்த சிஎம் மாதிரிலாம் இல்லங்க. அவர் வீட்ல இருந்தே லஞ்ச் எடுத்துட்டு ஆபீஸ்லயே சாப்பிடுறாரு. ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எல்லா சிஎம்மும் வீட்ல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி டிஃபன் பாக்ஸ்ல இருந்து லஞ்ச் எடுத்து சாப்பிடும் போது யாரும் போட்டோ ஷூட் பண்ணதில்ல. போட்டோ ஷூட் பண்ணிருந்தா கூட பரவாயில்லையே, ஏஐல நீங்க எடிட் பண்ணி போட்டிருக்கீங்க. இது எப்படி சொல்றது? மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துங்க. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இதுல பப்ளிசிட்டி தேட ட்ரை பண்ணாதீங்க.